කොබේගනේ පහළොවලාවැව ප්‍රදේශයේ කාන්තාවකට අමානුෂිකව පහරදී බරපතල තුවාල සිදු කිරීමේ සිද්ධියට සම්බන්ධ සැකකරුවන් සොයා විමර්ශන ආරම්භ කර ඇතැයි පොලිසිය පවසනවා. පුද්ගලයන් 5 දෙනෙකු පැමිණ කළ පහර දීමෙන් බරපතල තුවාල ලැබූ අදාළ කාන්තාව දින 5ක් ප්‍රතිකාර ලැබුවේ නිකවරටිය රෝහලේ දැඩි සත්කාරයකදී. අනතුරුව වැඩිදුර ප්‍රතිකාර සඳහා ඇය කොළඹ පෞද්ගලික රෝහලකට රැගෙන වෙත් තිබෙනවා. පහර දීමෙන් තුවාල ලබා එලෙස අසාධ්‍ය තත්ත්වයේ පසුවන්නේ 35 හැවිරිදි සිව්දරු මවක්. පහර දීමට හේතුව මෙතෙක් අනාවරණය වී නැහැ. ඒ සම්බන්ධයෙන් නිවුස් ෆස්ට් කළ විමසීමකදී පොලිසිය පැවසුවේ ඊට අදාළ සැකකරුවන් අත්අඩංගුවට ගැනීම සඳහා විමර්ශන ආරම්භ කර ඇති අතර පෙරේදා දිනයේදී අත්අඩංගුවටගත් සැකකරුවෙක් අධිකරණයට ඉදිරිපත් කිරීමෙන් පසු ලබන 3 වෙනිදා දක්වා රක්ෂිත බන්ධනාගාර ගත කළ බවයි. ඊයේ දිනයේද තවත් සැකකරුවන් දෙදෙනෙකු අත්අඩංගුවට ගෙන තිබෙනවා. සිද්ධියට සම්බන්ධ ප්‍රධාන සැකකරු ඇතුළු සෙසු සැකකරුවන් අත්අඩංගුවට ගැනීම වෙනුවෙන් විමර්ශන ක්‍රියාත්මක බව පොලිසිය සඳහන් කළා. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சர்பான் போல ஒரு ஸ்டோரி உண்டு. என்னண்டா நிக்கவரட்டி பண்ண வேண்டிய ஒரு ஏரியால ஒரு வாப்பா 2 கல்யாணம் முடிச்சிருக்காரு. அப்ப அவர்கிட்ட முதல் வைஃப்ட புள்ள 2ஆம் வைஃபுக்கு அந்த பொடியன் அடிச்சிருக்கிறார். அந்த பொடியோட வயசு கிட்டத்தட்ட 25-26 வயசுக்குள்ள தான் அவன் பொடியோட வயசு இப்ப சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அவன் அடிச்ச அடி எப்படின்னா முதல்ல நிறைவேற்றி படிச்சிருக்கிறாரு. சரியா? அப்ப அவன் டாக்கெட் எப்படின்னா இந்த 2ஆம் பொம்பளைய கொல்லோனும் என்ற ரீதியத்தான் அடிச்சுக்கிறான். எப்படின்னா ஃபெஸ்ட்டுக்கு தலைக்கு அடிச்சுக்கிறான். தலைக்கு அடிச்சு ஆள் பணிய புழுந்தத்தோட அந்த வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள இருந்தீங்க போல. அந்த பொம்பளை புள்ள போய் அந்த பொம்பளைய போய் தட்டிக்கிறான். என்ன தாத்த எலும்புகள்னு சொல்லி அது போய் இவன கால்கள் கேட்டதோட நீ நான் அடிச்சது உனக்கு போத போல நீ அடிச்சுக்கிறேன் அந்த நோயாளி மாதிரி சொல்லிட்டு மரம் ஏறி மிதிச்சுக்கிறான். மிதிச்சதோட தான் லென்ஸ் டாக்டர்ட இப்ப ஒரு ரிப்போர்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு லென்ஸ் பட்டை வெடிச்ச மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பொம்பளை தானே அந்த பொம்பளைக்கும் வயசு 31-32 வயசு தான். ஓகே, யங். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் தாய் தாப்பன் தான். முதல் பொம்புல தான் இதுக்கு முழு பிளான் போட்ட. இதுல காரணம் என்ன தெரியுமா? அடிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? சொத்து பத்துக்காகவே அடிச்சு கொண்டது யாரு? அந்நிய மக்கள் இல்ல, எங்கட முஸ்லீம்கள். அது எப்ப இது அல்லாஹ் எப்பயும் பயப்படுத்த வேணும். சரியா? அதுலயும் ரமதானுடைய மாசம். அதுலயும் எப்ப தெரியுமா? கடைசி 10 நரகத்துக்கு விடுதலை செய்யப்படக்கூடிய எத்தனையோ நரகத்திலிருந்து எத்தனையோ மக்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய நாள்ல நரகத்துடைய வேலை செஞ்சேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு கெட்ட கிளிசாதுள்ள ஒரு கொடியா இருக்கும். யோசிச்சு பாருங்க. என்ன வளப்படுத்திக்கிட்டு தாய் தாப்பன். அது நான் கேட்கிற கேள்வி என்னது. அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? இந்த பொடிகளுக்கு என்ன ரைட் சீக்குது? அல்லாஹ் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? ஒரு ஆம்புல எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கிறோம் அத்தனை பொம்பளைக்கும் வராசத்துடைய பங்கு, வாப்பாவுடைய வராசத்துடைய அந்த பங்கு எல்லாம் என்ன செய்யணும்? அந்த கல்யாணம் முடிக்கிற 4 பொம்பளைக்கும் போகணும். அப்படித்தானே? ஆனா இவர் முடிச்சுக்க 2 பொம்பளை பொதுவா சொல்றோம். சரியா? போகணுமா இல்லையா? அப்ப இந்த பொடியின் சேலஞ்ச் பண்ணிக்க யாரு தெரியுமா? வாப்பாவோடையோ உம்மாவோடையோ இல்ல, அல்லாவோட. யாழ்லா நீ போட்ட சட்டம் எல்லாம் சரிவாரல்ல, எனக்கு அப்படி சரிவார, எனக்கு எல்லா சொத்தும் எனக்கு வேணும் என்றுதான் இவன் கேட்கிறான். அப்ப அந்த வாப்பா சொல்லிக்கு இந்த புடியன்ட்டு அட இது ஏன் சொத்து, இது ஏன் இஷ்டம்? பொதுவா வராசத்து சட்டம் வருது எப்ப தெரியுமா? வாப்பா மௌத்தாயினாத்தான் பங்கு பிரிக்கணும். இவன் இப்பவே என்ன செஞ்சுக்கிறான் தெரியுமா? இந்த இவனை கொண்டுட்டு அந்த சொத்தும் அவளுக்கு போக கூடாது. ஆனா அந்த உண்மைக்கு 2ஆம் பொம்பளைக்கு சரியா சின்ன புள்ளி ஒன்றைக்கு ஒரு 6 வயசு புள்ளி உண்டு. அது இல்லாம 4 புள்ளிக்குது. ஓகே, முதல் பொம்பளைக்கு இத்தனை புள்ளிக்குன்னு சரியா தெரியாது. 2ஆம் பொம்பளை பத்தி எனக்கு நான் நியூஸ் வச்சு அப்படி. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ரமலானுடைய மாசம் அல்லாஹ்வுடைய சட்டத்தை எனக்கு விருப்பம் இல்ல என்று சொல்லித்தான் அந்த பொம்பளைய கொண்டு சரி எனக்கு அந்த சொத்து வேணும். அப்ப இவன் இந்த நாசமா கேக்குறேன் இவன் எவ்வளவு பெரிய ரோசம் இல்லாத இடுப்பு சீவன் இல்லாத ஒரு ஆம்பளை இவன். அடே வாப்பட சொத்தை நீ படிச்சு வாங்கத்த நீ சம்பாதிச்சதுக்கு வேடா நான் கேக்குறேன். அப்படித்தானே? வாப்பட சொத்து இருக்கு தேவையில்லை. உனக்கு அவ்வளவு பெரிய உடம்புல தெம்பிக்கு, உனக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் ஒருத்தன் சொன்ன சொத்து போக்குற அவ்வளவு பெரிய உனக்கு வைராக்கியம் உனக்கு உடம்புல தெம்பிக்கண்டா நீ சம்பாரிச்சு உனக்கு முயற்சியாக சம்பாரிச்சுக்கோவே. வாப்பா மூத்த சப்ஜெக்ட் வேறு. அப்ப இந்த கேஸ் எப்படின்னு சொன்னா எங்களோட குரு
சர்ஃபான் போர்டு எப்படி தெரியுமா, இந்த இந்த என்னது யா அல்லாஹ், இந்த சட்டத்தை வந்து இந்த வாப்ப வந்து பள்ளியில, அதே ஊர்ல உள்ள பள்ளியில போயிட்டு என்ன செஞ்சுக்கிறான்டா, போயிட்டு சொல்லி தயவு செஞ்சு எனக்கு இந்த சொத்தை என்ன செய்யுங்க பிரிச்சு தாங்க, 2 பொம்பளைக்கும் எல்லாத்துக்கும் பிரிச்சு தாங்கன்னு சொல்லி அமௌண்ட் சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அமௌண்ட் ஒரு கணக்கு ஒண்டிக்கு பெரிய ஹை லெவல் அமௌண்ட் உண்டவர்ட சொத்து. அது போல அவர் கொஞ்சம் ஊர்ல கொஞ்சம் நல்ல பெரிய பணக்கார. ஆனா அந்த மனுஷன் நல்ல மனுஷன், வாப்பகார நல்ல மனுஷன். ஆனா புலகால வந்து ஒழுங்கா வளர்த்து இல்லைன்னு நான் சொல்லுவேன். என் காரணம்னா ஒரு வாப்ப ஒன்று மீறி தண்ட பொம்பளை கடிக்கன்னு சொன்னா, முதல் பொம்பளை பொடினா இருந்தாலும் வாப்பா தானே அவரு, சரியா? அப்ப 2 பொம்பளை கொலையும் இது இந்த பொடியதுக்கு உண்மைதானே, உண்மை அந்தஸ்து தானே. இந்த வாப்ப எத்தனை கல்யாணம் முடிச்சாலும் அதுக்கு முன்ன உள்ள எத்தனை புள்ளைக்கும் 2 கல்யாணம் முடிச்ச எல்லாருமே அந்த புள்ளைகளுக்கு உண்மை வாப்பதான். அப்படித்தானே வருது. அது உண்டு. அப்ப நான் சொல்றேன் என்ன தெரியுமா, எவ்வளவு பெரிய கொடூரமான இது. இப்ப இன்றைக்கு என்னன்னா, அந்த பொம்பளை 2 பொம்பளை முதல்ல நிக்கவர்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இப்ப இன்றைக்கு நவலோக்க இதுக்கு 10 நாள் கிட்டத்தட்ட இன்னும் பேச்சு மூச்சு இல்ல. இன்னும் பேச்சு மூச்சு கொஞ்சம் அசைவு ஒலிக்குது, பேச்சு மூச்சுல கண் திறந்து இன்னும் மூச்சியல் மட்டும் போல கண் திறக்கல, இன்னுமே கண் திறக்கல. ஆனா அதுக்குள்ள பொடிய மாதிரி எல்லாத்தையும் வந்து பிடிச்சிக்கிறாங்க, சப்போர்ட்டர் போன பொடிய மாதிரி பிடிச்சிக்கிறாங்க. போலீஸ் ரிப்போர்ட்ல எப்படி சொல்லிக்கிறான், நான் சும்மா போறேன்னு சொல்லிக்கிறான். சும்மா போனா ஓகே, நீ சும்மா போன அடிக்க போல ஓகே, அப்ப உனக்கு பிடிக்கல தானே, நீ அடிக்க போல சரி, உனக்கு பிடிக்கலுமே அவன, உனக்கு கூட்டாளி தானே அவன், பாதுகாப்புக்கு போன இப்படியா செய்யற, கண்ணட கண்டது தானே. ஒரு பொம்பளை அடிக்க நல்லா தெரியுமே, எப்படித்தான் மடிச்சு தலை கடிச்சிட்டு மட்டையாலே மடிச்சு சாக காட்டி அடிச்சுக்கான். அவன் டாக்கெட் வந்து அந்த டைமே சாகணும்னு சொல்லி ஏதோ அல்லா அவக்கு இதுகால வரைக்கும் இன்னும் என்ன செஞ்சு உசுர அல்லா கொடுத்து வச்சுக்கிறான். அதனால இது கட்டாயம் எல்லாருக்கும் எனக்கு மாஷாலாண்டு என்னோட சர்ஃபான் புரோ வந்து நிறைய விஷயங்களை மாஷா மக்களை தெளிவுபடுத்துற அந்த நம்பிக்கையில எனக்கு அந்த ஊரே விட எனக்கு சர்ஃபான் புரோ என்ற போகல எனக்கு உண்மையிலே இவரு சொன்னா இன்ஷா அல்லா முழு ஸ்ரீலங்கா முழு உலக மக்களும் பார்த்துட்டு அவங்களோட கவலை சரி, எங்களோட முஸ்லீம் மக்கள் என்ன சரி ஒரு நல்ல நிலைமைக்கு அல்லாவுடைய பயப்படக்கூடிய ஒரு மக்களா மாறும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் நான் இவர்கிட்ட நான் சொல்றேன், நியூஸ போட சொல்றேன். காரணம் ஏன்னு சொன்னா, அவ்வளவு படுப்பு ஒரு சொத்துக்கா துனியாவுக்காக வேண்டி உசுர கொள்றேன்னு சொன்னா இந்த அளவுக்கு எங்களோட முஸ்லிம்களுடைய மனப்பான்பு அந்நிய மக்களுடைய எனக்கு அதுல வேறு இல்லை. காரணம் என்ன, அவங்களுக்கு வந்து அந்நிய மக்கள் என்ன போல அவங்க என்னது அதை பத்தி என்ன பேசுறது இயலாது. நான் எங்கட முஸ்லீம்களை பத்தி என்ன பேச ரைட்ஸ் எனக்கு. காரணம் என்ன, நானும் ஒரு முஸ்லீம், அதனால தான். ஆனா எல்லாருக்கும் இது முஸ்லீமும் சரி அன்முஸ்லீமும் சரி யாராயிருந்தாலும் மனசாட்சி நடந்து கொள்ளும். அதை நான் சொல்ல வர காரணம். ஓகே, கட்டாய மக்களை தெளிவுபடுத்தி இந்த மாதிரி கேஸ் இதுக்கு போல யாரும் நடக்கக்கூடாது. அதை நான் சொல்ல வரேன். ஓகே, குத்தம் செய்யறதுக்கு முழு காரணம் யார் தெரியுமா? தாய் தகப்பன், ஊர் மக்கள், அடுத்து சகோதரர்கள், அடுத்து வந்து உறவினர்கள், அவங்களோட சொந்த பந்தங்கள். காரணம் ஏன் தெரியுமா? இவ்வளவு நாளும் இன்னும் போலீஸ்காரன் அவனை பிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணல, ஊராக்கத்தனை சப்போர்ட் இருக்கு. அந்த குத்தம் செய்யற ஒவ்வொருத்தரும் தெரியும், என்னை யாரும் காட்டி விட மாட்டாங்க. உன்னாவது குத்தம் செய்யறதுக்கு வாரத்துக்கு ரீசனான காரணம் எனக்கு என்னை யாரும் காட்டி விட மாட்டாங்க, சரியா? அடுத்து வந்து நான் பணக்காரன், எனக்கு யாரும் கை வைக்க போறாங்க, நான் பணம், நான் எது விதமா செய்யும் எனக்கு. 2வது காரணம். 3வது என்ன தெரியுமா? கேட்க போனா உனக்கு கிணத்துக்கிடா என்ன 3வது கேட்பாங்க, நீ யாரு இது தட்டிக்கு, நீ யாரு? இது எல்லாத்தையும் வச்சுத்தான் ஒரு மனுஷன் குத்தம் செய்யறதுக்கு டக்குன்னு என்னது முன் வார்த்தைக்கு காரணமான முதல் காரணம் இதெல்லாம் தான். அப்ப நான் ஒரு முஸ்லிம், யாராய்க்கு தப்பு செஞ்சால் ஒரு மனுஷனை நீங்க சொல்ற ஒரு பள்ளியிலேயோ எங்கேயோ ஒரு செருப்பு தண்ட செருப்ப ஒழிச்சால் அதுல பதட்டப்படக்கூடிய அந்த மனுஷனுக்கு ஒரு பதட்டம் வருமே, அந்த பதட்டம் வந்தாலும் இஸ்லாம் அதை கூட விரும்பாதுதான் எங்களோட இஸ்லாம் மார்க்கம். அப்ப ஒரு மனுஷனோட உள்ளம் பதற வைக்குது. ஒரு செருப்ப ஜோக்கு கொடுக்கிறதுக்கே இஸ்லாம் விரும்பாது. இஸ்லாம் என்றால் ஒரு மனுஷனை கொல்றதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது. இதையும் வச்சு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய தூரமான பாரம் யோசிச்சு நீங்க. அதை நான் சொல்ல வரது. அதே மாதிரி அதே ஊர்ல தண்ட வாப்பவ ஊட்ட விட்டு வெளியே போட்ட ஊரும் அந்த ஊர் தான், பண்ணவ என்ற கிராமம். ஏன் காரணம் தெரியுமா? அவன் அந்த மனுஷன் அவரும் மூத்தாயினார். எப்படி தெரியுமா? தண்ட புலவலுக்கு சேர்த்து சொத்தல தெரியும் எடுத்து எழுதி கொடுத்து முடிஞ்சு, அது எழுதி கொடுத்து முடிஞ்சு அது யார்ட பிரஷராலையோ தெரியாது,
கடைசி மகளோ எப்படின்னா நான் கேள்விப்பட்டேன், அந்த மகள் என்ன செஞ்சு வாப்பா அந்த வீட்டுல தங்கிக்காரு. கடைசிக்கு வாப்பட்ட சொந்த வாப்போட வீட்டுல எழுதி வராசத்துல எழுதி கொடுத்த போறவுக்கு வாப்பா அந்த வீட்டுல விதித்த போறவுக்கு அந்த மகள் கேட்டாவாம். நான் கேள்விப்பட்ட விஷயம் அல்லாஹ்வாலம், வாப்பா நீங்க இந்த வீட்டு இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு கூலி வேணும்னு சொன்னான். அப்ப இந்த அளவுக்கு எங்கட இஸ்லாத்திய சமுதாயம் இன்னைக்கு எங்க பேத்திக்கன்னு பாருங்க, பட்டுக்குலிக்கு உண்டு. சொல்லி சொல்லி பார்த்து வாப்பா தரலையோ என்ன அதுல என்ன நடந்தோ தெரியாது. கடைசிக்கு வாப்பா இந்த சாமானிக்குதே, வாப்பா ஒரு சாமான் வச்சுக்க கட்டில் சாமான் எல்லாத்தையும் வாப்பாவை சேர்த்து விட்டு வெளியே போட்டுறான். வெளியே போட்டு வாப்பத்துக்கு வெளியே போட்டுட்டு வாப்பட சாமானிக்குதே அந்த ஊர்ல ஏலம் போட்டான் என்று சொல்லி சமுதாயம் எனக்கு ஒரு சம்பவம் இந்த ஒரு நியூஸ்ல வந்துச்சு எனக்கு. அப்ப எந்த அளவுக்கு பாருங்க நீங்க, எவ்வளவு படுதூரமான ஒரு ஊருண்டு. வேல் இல்ல முஸ்லீமாயின் சத்தியமா வேல் இல்ல. கடைசி அந்த வாப்ப போயிட்டு இங்க நிக்கவரட்டி ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த வயலுக்கு ஊத்துற எண்ணெய் தெரியுமா அதை குடிச்சு அட பவருக்கு அப்புறம் ரோட்ல விழுந்து கடைசிக்கு அந்நிய மக்கள் தான், அந்நிய யாரோ ஒருத்தர் தான் அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல போட்டி பார்த்தா ஒரு சில காப்பாத்தி. அந்த டைம் ஒரு மூத்தாவல்ல ராவ் இல்லாம அவரோட ஹார்ட் அட்டாக் என்ன அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் போல. இந்த புழல் செஞ்ச வேதனையால யோசிச்சு ஹார்ட்டை குடிச்சு ராவ் மூத்தாயிட்டாரு. இதுக்கு நான் பாருங்க எவ்வளவு பெரிய பாவம். இந்த பாவத்தை எப்படி கழிக்கணும் அதை நான் கேட்கிற கேள்வி. இந்த பாவத்தை எப்படி கழிக்க போறாங்க? இதுக்கு பிறகு எங்க வாப்ப மூத்து யாட்ட பண்ணி கேக்குது. ஒரு அடியானுக்கு துரோகம் செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் சபிச்சு முடிஞ்சு அல்லாஹ்க்கு தலை போடுறாங்கன்னு அல்லாஹ்வே சொல்லிட்டான். அப்ப இப்படி யாட்டு மீது மன்னிக்க போற? இப்ப பாப்ப மூத்து இந்த புள்ள எங்க வீட்டு மன்னிக்க போறாமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய படுதூரமான ஒரு கொடூரமான செயல். அதே ஊர்ல இது ரெண்டாவது. முதல்ல அந்த வாப்பா, ரெண்டாவது இன்னைக்கு இந்த குட்டி. ரெண்டு பேனது சொத்து சல்லி இந்த துணியா அழிஞ்சு போடி துணியாக்காவே நடிச்சு சாகிறது. அழிஞ்சு போக்குற துணியா ஒரு செகண்ட் போதும். ஒருத்தனுக்கு ஒரு நோய் பட்டா ஒரு நரம்பு நல்லா சொல்லிட்டா அந்த சொத்து யாருக்கு? அவ்வளவுதான் முடிஞ்சு. இத தெரியாம தான் எங்கட முஸ்லிம் மக்கள் இன்னைக்கு சாக போற சல்லின்னு சொல்லி